வணக்க மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். இது உங்கள் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் பேசின எந்த காணொலியிலையும் இல்லாத ஒரு இன்ட்ரோவை இந்த காணொலிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா வித்தியாசமான நபர்களை பற்றி பேசும்போது வித்தியாசமாக தான் இன்ட்ரோ கொடுக்கணும். அதாவது இது வரைக்கும் நம்ம சமுதாயத்துக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம். ஆனால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறது சமூகத்துக்கு தேவையே இல்லாத நபர்களை பற்றின ஒரு விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். அதனால் வீடியோ இதோட கட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, என்னதான் தேவையில்லாத நபர்களை பற்றி பேசினாலும் இது சமூகத்துக்கு முக்கியமான விஷயம்தான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் தொடங்குறேன். முழுசாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒரு சில மாதங்கள் ஒருத்தர் ட்ரெண்டாக இருப்பாங்க. அடுத்தடுத்த மாதங்களில் வேற ஒருத்தர் அப்படியே ட்ரெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரெண்டான நபர்களை பற்றியெல்லாம் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, எல்லா ட்ரெண்டான நபர்களும் ஏதோ ஒரு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு, இல்லை ஏதோ ஸ்கேம் பண்ணியோ, இல்லை ஸ்கேமுக்கு சப்போர்ட் பண்ணியோ, இல்லை சட்டவிரோதமான செயல்களை செஞ்சோ, சமீபத்தில் கூட திவ்யா அப்படிங்கிறவங்க ரொம்ப மோசமான செயல்களில் ஈடுபட்டு கைதானாங்க. அதுக்கு முன்னாடி ரவுடி பேபி சூர்யாங்கிறவங்களும் அதே மாதிரியான பிரச்சனைகளில் ஈடுபட்டாங்க. இந்த மாதிரி சமூக வலைகளில் திடீர் காளான் மாதிரி திடீர்னு ட்ரெண்ட் ஆகக்கூடிய அந்த சமூக வலை செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஏதோ ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அவங்கள எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது என்னென்னா, அவங்க டக்குன்னு ட்ரெண்ட் ஆகிடுறாங்க. அந்த ட்ரெண்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவங்க ஒரு குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. அப்படியே போயிடுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆளாக நான் ஒருத்தரை பார்க்குறேன். அதுதான் டாக்டர் திவாகர். ஏன்னா அதுக்கு முன்னாடி ட்ரெண்டான நபர்கள்ட்டெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு அவரே அடிக்கடி சொல்கிறாரு. என்ன விஷயம்னா, நான்லாம் ரொம்ப நல்லா படித்தவமா, நான் ஒரு மருத்துவர்மா. ஏன்னா நம்ம ஒரு உயர்ந்த தொழிலில் இருக்கமா அப்படின்னு நான் சொல்லலை, அவரே தான் சொல்கிறாரு. ஸோ அப்படியான ஒரு நபர் ஒரு மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் முதல்ல மருத்துவரா அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டர் தான். ஃபிசியோதெரபிஸ்ட்டும் டாக்டர் தான். நான் அதில் எந்த கருத்தும் எனக்கு இல்லை. அவங்களெல்லாம் டாக்டர்னு சொல்லக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லலை. ஏன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு முக்கியமான மருத்துவத்துறையில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் தான் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவர் பண்ணுறதுக்காக நம்ம மற்றவங்களை அந்த துறையில் இருக்கக்கூடிய உண்மையாலுமே நல்ல நபர்களுக்கு நம்ம அவங்கள நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு தன்னை ஒரு நன்கு படித்தவராக சொல்லப்படக்கூடிய அந்த திவாகர் என்னென்னா, தன்னை ஒரு உயர்ந்த நபராக ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சுக்கிறாரு. அது ஒரு கோமாளித்தனமாக நமக்கு தெரிஞ்சாலும் கூட அவர் அதை பர்பஸ்ஃபுல்லாக தான் பண்ணுறாரு. ஏன்னா அது நம்ம அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ வெறுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசுகிறோம். பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம தேவையில்லாமல் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடியதும் அவராக உண்டு பண்ணது தான். நம்மளை இந்த இடத்துக்கு அவர் கொண்டு நிறுத்தியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அவர் பண்ண எல்லா கோமாளித்தனங்களையும் நானும் பார்த்துருக்கேன். ஆனால் அது சரி, ஓகே, கடந்து போகக்கூடிய ஆள் தான். இந்த ஆளெல்லாம் நம்ம பெரிய விஷயமா கருத தேவையில்லை. அவர்கிட்ட இருந்து நமக்கு எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது, சரி போ, இவரால் ஒன்றும் சமூகத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற வரைக்கும் நானும் அவரை கடந்து தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் சமீபத்தில் அவருடைய இன்டர்வியூ வீடியோ ஒன்று ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அது ஒரு சேனலுக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூவில் கான்ட்ரவர்சியாக ஒரு கொஷின் கேட்கப்படுது. அந்த கொஷினுக்கு அவர் பதில் சொல்ல முடியாது, வெளியே போகிறாரு. அதனால் அது அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. அந்த பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. நான் மேட்ரு அப்படின்னா, அந்த யூடியூப் சேனலும் ஒன்றும் ரொம்ப ஒழுக்கமான யூடியூப் சேனல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அதே அந்த நிருபர் பேட்டி எடுத்த ஆட்கள்லாம் யாருன்னு பார்க்கணும். அவர் பேட்டி எடுத்த ஆட்கள் எல்லாமே குற்ற செயல்களில் ஈடுபட்டு சிறையில் இருந்தவங்களெல்லாம் கூட ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி இன்டர்வியூ எடுத்தவர் தான் அவர். அதனால் அவங்களும் ஒன்றும் பயங்கர இவரை ஏதோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க இவரை பற்றி வீடியோ போட்டால் ட்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது அவங்க நினச்ச மாதிரியே அது நல்ல யூஸும் போயிடுச்சு. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோன்னு ஒன்று போட்டு அவங்க நல்லா சம்பாரிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ திவாகரை இன்னும் பெரிய ஆளாக்கி விட்டுட்டாங்க. இப்போ அவருக்கு இன்னும் மனசுக்குள்ளே என்னென்னா, நம்மளை பற்றி வீடியோ போட்டு தான்
அந்த சேனலுக்கே வியூ வருதுங்கிற அளவுக்கு அவருக்குள்ளே வந்து ஒரு ஆங்காரம், இந்த ஒரு விஜய் டிவியில் வந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட தம்பி இப்படி பேசியிருப்பார். அதுக்கு முன்னாடி அவர் மனம் திருந்தி நான் திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி காணொலிலாம் போட்டிருந்தாரு. அவர் எனக்கு ஒரு ஆங்காரம் எனக்குள்ளே வரும், நான் ஒரு ஆண்ட பரம்பரையுடைய அந்த உணர்வு எனக்குள்ளே வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த உணர்வு திரு திவாகர் அவர்கள்ட்டையும் வந்துடுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சமீபத்தில் நடந்த நம்ம சேனலில் கூட நம்ம ஒரு வீடியோ அதுக்காக பதிவு பண்ணியிருந்தோம். ஒரு மிகவும் மனமருந்தக்கூடிய ஒரு செயல். அந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி பேசியிருக்காரு திவாகர் அவர்கள். என்ன விஷயம்னா, கவின் அவர்களுடைய மரணத்தை குறித்து நாம் வந்து இந்த நம்மளுடைய சேனல்லையே வீடியோ போட்டிருக்கோம். அவர் வந்து ஒரு கொடூரமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கார் சுஜித் அப்படிங்கிற நபரால். அந்த விஷயத்த நியாயப்படுத்துகிறார் திவாகர் அவர்கள். ஏன்னா அந்த சுஜித்தும் வந்து நல்லா படித்தவராமா, அவர் ஒரு அத்லட் ஆமாம், நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்காராம். அதனால அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்காமா. அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் போது கவினுக்கு ஒரு வாழ்க்கை இருக்காதா? கவினை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமான குரூரமான எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய சாதனையாளராக வர முடியுமா? அப்படி வந்திருந்தாலும் வந்து எவ்வளோ பெரிய ஆபத்து. அவர் ஒரு வேளை வந்து அவங்க அப்பா அம்மா மாதிரி அவரும் வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்தாருன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து அது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான மனசு இருக்கக்கூடிய ஒருத்தர் காவல்துறையில் இது வந்திருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி நானும் அந்த ஆள் தான், நானும் அந்த சமூகம் தான், அதனால் அந்த பையன் என்னோட சமூகத்து பையன், அதனால் அவன் கொலையே பண்ணியிருந்தாலும், அவன் குற்றமே பண்ணியிருந்தாலும், அவன் வந்து கொடூரமான ஒரு செயல் பண்ணியிருந்தாலும் அது தப்பு இல்லைன்னு பேசக்கூடிய இவர் என்னத்தை படித்து என்னட்ட டாக்டர் ஆகி இவர் சொல்கிற மாதிரி எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அவர் பெரிய ப்ரொஃபஷனில் இருந்து வந்தேன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி. என்னம்மா இதெல்லாம் வந்து நியாயமாம்மா? இப்படி பண்ணலாமாம்மா? அப்படியே வந்து வந்தீங்களா, ஒரு வாட்டர் மெலன் சாப்பிட்டீங்களா, போனீங்களான்னு இருக்க வேண்டியதானம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரியான நபர்களுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருத்தர் வந்து ட்ரெண்ட் ஆகும்போது அவங்க அந்த ட்ரெண்டிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பேசக்கூடிய, அதாவது அவங்கள வந்து ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கிறதும், அவங்க அந்த பேட்டியில் சொல்லக்கூடிய அந்த செய்திகளும் அதை வந்து வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டேட்டஸாக வைக்கக்கூடிய நபர்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. சமூகம் எங்கே போயிட்டுருக்குங்கிற அந்த கேள்வியே எனக்குள்ளே எழ ஆரம்பிச்சது. ஏன்னா இவங்க வந்து சமூகத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தான் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இந்த நபர் வந்து இதை சொல்கிறதுனால அதை கேட்பாங்களா யாராச்சுன்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் அதை கூட பெருமையாக எடுத்துக்கக்கூடிய ஆளும் இருப்பாங்க. அவங்க வந்து இதை பார்த்து பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரியான நபர்களை நம்ம வந்து அப்படியே கடந்து போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களை வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது, கடந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளும். நான் இதை பேசி இந்த வீடியோவை பதிவு பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து இவர் ட்ரெண்டாக இருக்காரு, இதை பற்றி பேசினா நம்மளும் ட்ரெண்டாகிடலாம் அப்படின்னு நினச்சி கிடையாது. அது எனக்கு தேவையும் கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரியான நபர்கள் சமூகத்துக்கு மிகவும் ஆபத்து அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து இது அவர் மட்டும் இல்லை, அந்த ஆள் மட்டும் இல்லை, அது மாதிரி நிறைய பேர் இந்த கொலை சம்பவத்தை முதல்லலாம் வந்து ஏதோ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் கீழே கமெண்ட் போடுவாங்க, இல்லை அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, இல்லைங்க இது வந்து அவங்க இது காதலிக்காமல் இருந்துக்கலாம் இல்லையா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அதை வெளிப்படையாகவே ஒரு காணொலியாக பதிவு பண்ணுற அளவுக்கும், இது வந்து இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கும், இது சமூக வலைதளத்தில் வெளிப்படையாக பதிவு பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு எவாலுவேட் ஆகிருக்காங்கங்கிறது ரொம்ப ஆபத்து. இது நம்ம வந்து பார்க்குற இந்த கமெண்ட் பதிவு பண்ணுறவங்களும் இந்த வீடியோ போடுறவங்களும் யாருன்னு பார்க்கும்போது ரொம்ப அச்சமே இருக்குது. ஏன்னா ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் ஒரு 15-20 வயதுலேருந்து ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இதை வந்து பதிவே பண்ணுறாங்க. எல்லாம் நல்லா படித்தவங்க, நல்ல டிகிரி வாங்கினவங்க, நல்ல வேலையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களே இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்கங்கும் போது இந்த சமூகம் எப்படி மாறும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த தலைமுறையே பரவாயில்லன்னு தோன்ற அளவுக்கு இவங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, ஆனால் வெகு சிலர் பண்ணக்கூடியது பலரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நாங்களும் அதே மாதிரி நடந்துக்கிறோங்கிற மாதிரி சில பேர் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கேவலமானவங்க, இவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை.
இவங்கள பார்த்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. இவங்கள பார்த்து வந்து நம்ம குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே நம்ம வீட்டு பெண்கள் மேலே தான் இருக்குது அப்படிங்கிற அந்த கற்பனை கதைகளை கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து நீங்கள் தான் மாறணும், அவங்க இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் இங்கே பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா இங்கே என்ன பண்ணாலும் காதல் திருமணங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தடையாக எது இருக்குன்னா பணம், பொருளாதாரத்தோடு வந்து இந்த சாதிய கட்டமைப்பு, மதம், இப்படி எல்லா வகையிலையும் இந்த காதலை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தடுக்க தான் போகிறாங்க. அதனால் வந்து நம்ம இப்படி வளர்ந்தா மாறிடும், அப்படி வளர்ந்தா மாறிடும்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை. இவங்க எப்படி வளர்ந்தாலும் இவங்க நம்ம வந்து வாழ விட மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அதுவும் வந்து கொஞ்சமாக மாறி இருக்க மாதிரி ஒரு மாயம் தோன்றிருந்தாலும் அந்த மாய பிம்பத்தை இது மாயை தான், அப்படிலாம் நாங்கள் மாறவே இல்லை, நாங்கள் அப்படியே தான் இருக்கோங்கிற மாதிரி புதுசாக முளைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்கள் அதை இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் வந்து இன்னும் நான் நிறைய காணொலிகளை பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் மறைமுகமாக இதை பதிவு செஞ்சுருந்தாங்க. சில பேர் வந்து இதை வெளிப்படையாகவே பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு யூடியூப் செலிபிரிட்டி வந்து இதுக்கு முன்னாடி ரிதன்யாவோட வழக்கை பற்றி நம்ம பேசியிருப்போம். அந்த ரிதன்யாவோட அப்பாவே நேரில் போய் சந்தித்து, இல்லை நல்ல குடும்பத்தில் போகிறத பொண்ணுங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கன்னு தான் சொல்லுவாங்க, அதனால் வந்து நீங்கள் நல்லதான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா கிட்ட போய் பேசினார் அந்த நபர். அதே நபர் இந்த கவின்குமாரோட வழக்குக்கும் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு, அந்த சுஜித் பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான நபர்கள்லாம் யார் இவங்களை பார்க்குறாங்க, எப்படி இவங்க வளர்கிறாங்க, எப்படி இவங்களுக்கு இந்த தைரியம் வருது, எப்படி இந்த காணொலிகளை பதிவு பண்ணுறாங்க? அதாவது தைரியங்கிறத விட கூச்சமாக இருக்காதா? ஒரு தப்பான ஒரு செய்தியை சொல்கிறோம், நம்ம சொல்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், ஒரு கொலையை நம்ம நியாயப்படுத்துகிறோமே அப்படிங்கிற எந்த வித குற்ற உணர்வும் இல்லாமல் இதை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நபர்களை நாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது மூலியமா இவங்களை வந்து கண்டுக்காமல், ஏதோ ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு, ஒரு மனநல சரியில்லாத ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு கடந்து போகிறது தான் ஒரே தீர்வாக இருக்கும். அவங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்கள வந்து ஒரு ஜோக்கரான்னு நினச்சி தான் நம்ம வந்து திவாகரையே பார்த்தோம். ஆனால் ஜோக்கர் இல்லை, நான் வந்து ஒரு சாதி வெறியன், நான் வந்து ரொம்ப குரூரமான மனம் படைத்தவன், என்னோட நல்லதுக்காக, நான் என்னோட வளர்ச்சிக்காக என்ன வேணால் பேசுவேன், எப்படி வேணால் பேசுவேன், எப்படி வேணால் மாறுவேங்கிறத காமிச்சிட்டு அப்படி இல்லைங்களா? அது மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அடையாளம் கண்டு தவிர்க்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தனிநபரை பற்றி, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பற்றி, அவங்களோட வளர்ச்சியை பற்றி எல்லாம் பேசணுன்னு உண்மையாக எனக்கு இல்லை. ஆனால் அவங்களோட வளர்ச்சி இந்த சமூகத்துக்கு ஆபத்துனா நிச்சயமாக அதை நான் பேசுவேன், அதை நான் அடையாளம் காட்டுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து முடித்து கொண்டு கிளம்புவது உங்கள் ஆர்ஜே ராகுல் மக்களே. நன்றி, வணக்கம்.